அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். பலரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் காலை மற்றும் மாலை இரு வேளைகள்லையுமே நிலை வாசற்படியில் விளக்குகளை ஏற்றுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றுவதையும் ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இரு வேளைகள், ஒரு சிலர் பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றுவது, இப்படியாக பார்த்தீங்கன்னா பல முறைகளில் விளக்குகள் இப்படியாக பார்த்தோன்னா பல முறைகளில் நாம் விளக்குகளை ஏற்றுவதை வழக்கத்தில் வச்சுருக்கோம். சரிங்க, இப்போது விளக்கு ஏற்றுறது நம்ம எதற்காக நாம் விளக்கு ஏற்றுறோம், நம்ம விளக்கு ஏற்றுறதுனால அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பலருக்கும் தெரியாது. அதிலும் பார்த்திங்கன்னா வீட்டில் கோவில்களில் அகல் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக நவக்கிரக தத்துவங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதாவது ஒரு சின்ன அகல் விளக்கு நாம் ஏற்றுவதன் காரணமாக நவக்கிரகங்களினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, கண்டிப்பாக இது நிஜம்தான். இது புராணங்கள்லையும் சாஸ்திரங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மளுடைய வீடுகளில் நிலை வாசற்படியிலையோ சரி, பூஜை அறையிலையோ சரி, இல்லை கோவில்கள்லையும் சரிங்க, நம்ம ஒரு சிறு அகல் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களினுடைய ஆசீர்வாதம், நவக்கிரகங்களினுடைய பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அகல் விளக்கு ஏற்றுவதால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிலடங்காத விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனைத்து வித தேவைகளுக்கும் நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் போதுமானதுங்க. எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டுடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மகத்துவமும் அவ்வளவு நன்மைகளும் உடையது இந்த அகல் தீபம் அப்படின்னு சொல்வதுண்டு. சரி, இந்த அகல் தீபம் நாம எப்படி ஏற்றுவது, எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த திசையை பார்த்து ஏற்றா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சிலர் வழக்கம் போல கிழக்கு திசையை பார்த்து தினமும் அகல் விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு பலன்கள் கிடைச்சிடாது. நாம் அதை ஏற்றக்கூடிய நேர காலமும் இருக்கிறது. எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த திசையில் ஏற்றணும், என்ன மாதிரியான எண்ணெயை நாம் ஊற்றணும், எந்த திரிகளை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க. இது எல்லாம் தெரிஞ்சு நம்ம அதற்கு ஏற்றவாறு ஒரு அகல் விளக்கை நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அதிலும் நவக்கிரகங்களினுடைய அருளும் நவக்கிரக தத்துவங்களும் அதில் அடங்கியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது பற்றிய முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு அப்படின்னு விதவிதமாக விளக்குகள் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மண் அகல் விளக்கிற்கு எதுவுமே ஈடு இணை கிடையாதுங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மண்ணால் கொண்டு செய்யப்படக்கூடிய அகல் விளக்கு அளப்பரிய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. அகல் விளக்குகள் நவக்கிரகங்களையும் தத்துவமாக தன்னுள்ளே அடக்கியும் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அகல் விளக்கு ஏற்றுவதால் எவ்வளவு பலன்கள் கிடைக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சாஸ்திரங்கள் அகல் விளக்கை பற்றி நிறையவே குறிப்பிட்டு சொல்றாங்க. வீட்லையும் கோவில்கள்லையும் அகல் விளக்கு தீபங்களை ஏற்றினால் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் கோவில்களுக்கு செல்லும் போது அகல் விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கூறப்படுது. அகல் விளக்குல நவக்கிரக தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. அகல் விளக்கானது சூரியனை குறிப்பிடுதுங்க. அதில் ஊற்றப்படக்கூடிய நெய் அல்லது எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சந்திர பகவானை குறிப்பிட்டு சொல்கிறது. அதில் போடப்படக்கூடிய திரியானது புதன் பகவானை குறிக்கிறது. தகவென எரியும் சுவாலை செவ்வாய் பகவானையும் அதனுடைய கீழே விழக்கூடிய நிழல் ராகு பகவானையும் குறிப்பிட்டு கூறுகிறது. நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் மஞ்சள் நிறமானது குரு பகவானையும், விளக்கு தீபம் அணைந்து முடிந்த பின் கிடைக்கக்கூடிய கரியானது சனி பகவானையும் குறிக்கிறது. தீபத்தில் இருந்து பரப்பும் வெளிச்சம் ஞானத்தை, அதாவது
கேது பகவானை குறிப்பிடுகிறது. சுக்கிர பகவான் தான் நம் ஆசைகளுக்கு காரணம், ஆசைகளே நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். அந்த வகையில் சுக்கிர பகவான் அகல் விளக்கு தீபம் எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஆசைகளை குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்வும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தவே அகல் விளக்கு தீபம் ஏற்றப்படுது. அகல் விளக்குல நவக்கிரகங்களும் அடங்கியிருக்கிறதுங்க. நவக்கிரக தோஷங்கள் நீங்க அகல் விளக்கு தீபத்தை தொடர்ந்து கோவில்களை ஏற்றி வருவது சிறப்பு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றும் பொழுது நவக்கிரக மந்திரங்களை உச்சரித்து விட்டு ஏற்றினால் சகல சம்பத்துகளும் உண்டாகலாம். தோஷங்கள் நீங்கள் செய்யும் மிகச் சிறந்த பரிகாரம் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது என்பதுதான். அகல் விளக்கு ஏற்றும் போது 2 திரிகளை போட்டு ஏற்றுவது முறையாகும். அகல் விளக்கு தீபத்தில் எரிந்து முடிந்த பின் கிடைக்கக்கூடிய கருமை நிற சாம்பலை சனி பகவானாக நினைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டால் நம்மை பிடித்த பேரைகள் தரித்திரங்கள் அனைத்துமே ஒழியும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலக தினம்தோறும் அகல் விளக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். எப்பொழுதும் வீட்டின் நிலைவாசல்ல குலதெய்வம் குடியிருப்பதால் அங்கு 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது அவர்களின் அருளை பரிபூரணமாக பெற்று கொடுக்கும். இப்படி அகல் விளக்கை பற்றிய நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறதுங்க. அதனாலேயே அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல் ஒளியை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அகல் விளக்கு ஏற்றும் போது பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் கண்டிப்பாக விலகிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கு நாம் முயற்சியும் கடவுளினுடைய ஆசிர்வாதமும் மிகவும் முக்கியம். அதுவும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் மிகவும் முக்கியம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த குலதெய்வத்தை வீட்டில் நிலைநிறுத்த நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் தாங்க இந்த அகல் விளக்கு தீபம். அதே மாதிரி திறமைகள் வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் சரியாக கிடைக்காததால் ஒரு சிலருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. வீட்டில் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இருந்திருக்காது. சரியான நேரத்தில் திருமணம் வேலை போன்றவை கிடைக்காம இருக்கும். இது வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் சக்தி குறைவாக இருக்கிறதுனால ஏற்படலாம். தங்களுடைய இஷ்ட தெய்வம் பெருமாளாக இருந்தால் பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமைகளில் 2 அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு 2 பஞ்சுத்திரை போட்டு அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கற்கண்டு இவற்றை வைத்து பெருமாளை வழிபடும் போது அவரினுடைய சக்தியை வீட்டில் நிலைநிறுத்தலாம். இந்த வழிபாட்டை காலை 6 முதல் 7 மணி வரை செய்வதன் மூலமா பெருமாளினுடைய ஆசிர்வாதம் அனுக்கிரகம் தங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கோ அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க. சமயபுரத்து அம்மனோ அல்லது வராகி அம்மனோ எந்த அம்மனாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை இந்த பூஜையை செய்யுங்க. 3 அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்தரை போட்டு அதில் மஞ்சளை பிள்ளையார் பிடித்தது போல பிடித்து எண்ணெயில் வைத்து அம்மனின் நாமத்தை கூறி வழிபாடு செய்ய வேண்டுங்க. சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் விபூதியை விநாயகர் போல பிடித்து அந்த எண்ணெயில் வைத்து சிவனுடைய நாமத்தை உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது சிவபெருமானினுடைய அருள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கப்பெறுங்க.